என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு மிக முக்கியத்துவம் தரப்படுகிறது. முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது. அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். அதிகாலை வேளையில் இதை பார்த்து ஏதாவது ஒன்றிரண்டு ஆசனங்களை நாம் செய்வோமே ஆனால் அன்று முழுவதும் நாம் சுறுசுறுப்பாக நமது கடமைகளை செம்மையாக முடிப்பதற்கு ஒரு வழிகோலும். ஆகவே அந்த நிலையில் இன்றைக்கு நம்ம பார்ப்பீர்களானால் நமது அரங்கிற்கு நாதல்ல வித்யோலியா அம்பத்தூரிலிருந்து இங்கே இரு மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். ரஜிதா ராஜ்குமார் முதல் வகுப்பு, காவியா முதல் வகுப்பு. இவர்களை எம்எஸ் லட்சுமி அவர்கள் யோகாசன ஆசிரியராக இருந்து இவர்களை பழக்கியிருக்கிறார்கள். அந்த பள்ளியின் யோகாசன ஆசிரியராக இருக்கிறார்கள். இந்த பெண்ணை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இவர் தாத்தா யோகாசனம் செய்வார்கள், இவர் அப்பா செய்வார்கள், இவர் அம்மா செய்வார்கள், இவளும் செய்வாள். அத்தனை பேர்களும் நெல்லையிலே அங்கே யோகா மாஸ்டர்களாக அங்கே கோல் ஊச்சி கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண் இங்கே இந்த பள்ளியிலே ஆசிரியராக இருந்து குழந்தைகளை அற்புதமாக, சிறு குழந்தைகளை யோகாசனத்துக்கு பழக்குவதுதான் மிக கடினம். அழகாக செய்திருக்கிறார்கள். அந்த நிலையில் இந்த இரண்டு மாணவர்களும் இன்றைக்கு மகாமுத்ராவை செய்யப் போகிறார்கள். என் அருமைச் சீடர்களே, நீங்கள் கையை பின்னால் கட்டுங்கள். கையை பின்னால் முதுகு கொண்டு போ. கையை கொண்டு போ பின்னால். அப்படியே முன்ன குனி. அப்படியே 20 எண்ணணும். இதற்கு பெயர் மகாமுத்ரா. மகாமுத்ரா என்றால் இதனுடைய பலன்கள் மிக அதிகம். ஏனென்றால் உடலை 3ஆக வளைக்கிறோம். 1 2 3 3ஆக வளைக்கக்கூடிய சந்தர்ப்பம் யாருக்கும் கிடையாது. ஜீரண கருவிகளை அழுத்தப்படுகின்றன, கழுத்து மடக்கப்படுகிறது, முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது. ஒரு சின்ன ஆசனத்தில் எத்தனை உறுப்புகள் வேலை செய்கிறது என்பதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். அவை இந்த உறுப்புகளின் நோய்களும் வராது. எந்த நோய் வந்தாலும் நீங்கிவிடும். மெதுவாக எழுந்திருங்கள். ரிலாக்ஸ். எழுந்திருங்கள். மீண்டும் ஒரு முறை மீண்டும் இந்த ஆசனத்தை செய்யுங்கள். குனிங்கள். கையை முதுகிலே வைத்து முன்னால் குனிங்கள். கையை பின்னால் வச்சுக்கோ. குனி. முன்னால் குனி. குனி. எப்படி பண்ணுறான்? 1ஆவது வகுப்பு மாணவர்கள். புரிந்து கொள்ளக்கூடிய வயசு நம்ம அவர்களுக்கு வரவில்லை. இருந்தாலும் அவர்களை பழக்கியிருப்பது தான் ரொம்ப விசேஷம். மெதுவாக எழுந்திருங்கள். மாணவர்களுக்கு காலையில் இது போன்ற ஆசனங்களை செய்துவிட்டால் அவர்கள் பாடங்களிலே கவனம் செலுத்த ஆரம்பித்து விடுவார்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து இந்த ஆசனத்தை செய்யுங்கள். அப்படியே திரும்புங்க. அப்படி நேரே ஒரு பாரு. கையை பின்னால் கட்டு, முதுகு பின்னால் கட்டு. குனி குனி. வெரி குட். 20 எண்ணிக்கை. 1 2 3 4 எண்ணுங்க. 20 எண்ணுங்க. பக்கவாட்டில் செய்கிறார்கள், பார்க்க வேண்டும். அவருடைய உடலை பாருங்கள். 3ஆக வளைக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக மக்கள் எங்கே 3ஆக வளைக்கிறோம்? 2ஆக கூட வளைப்பதில்லை, குனிவதில்லை. வீட்டிலே கூட இப்பொழுது வளைப்பதில்லை. எங்கே வளைக்கிறோம்? கீழே உட்காந்து சாப்பிட்டாலவா முதுகு வளையம். டேபிள் மீல்ஸ் குழந்தைகள் முதற்கொண்டு. மெதுவாக எழுந்திருங்கள். நன்றாக மூச்சை எழுங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த யோகமுத்ரா என்பது மகாமுத்ராவுக்கு அடுத்தது, உயர்ந்தது. இந்த குழந்தைகள் அற்புதமாக செய்கிறார்கள்.
பெரியவர்களும் செய்யலாம். பெரியவர்களால் தரையை தொட முடியாவிட்டாலும் பரவாயில்லை, முடிந்த அளவு நாம் குனிந்தால் வயிறு பெரிதாவதை தடுக்கலாம். பெரிதாக இருந்த வயிறையும் முக்கியமாக குறைக்கலாம். இப்பொழுதெல்லாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பார்ப்பீர்களானால் வயிறு பெரிதாக விடுகிறது. அதை குறைக்கலாம். ஜீரண கருவிகளை சரியாக இயங்க வைக்கலாம். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் பழகி உங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைப்பதற்கான வழிமுறைகளை காண வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.